வணக்கம் நேயர்களே, 100வது நிகழ்ச்சி அழகுக்கலை. இந்த நிகழ்ச்சியை உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். சோ இன்னைக்கு எது மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு, அதுவும் நம்ம எல்லாரும் இரட்டிப்பு சந்தோஷத்துல இருக்கோம். ஏன் நேத்துக்கு என்னாச்சு, வேர்ல்ட் கப்ல டீம் இந்தியா எப்படி சொல்லி அடிச்சு 275 வின் பண்ணாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இங்க வந்து டீம் இந்து, அதாவது பொதிகையோட டீம் இந்து 100வது வாரத்தை கொண்டாடிட்டு உங்களோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பொதிகையை பொறுத்த வரைக்கும் என்னங்க, ஒரே ஒரு மோட்டோ தான், அதாவது இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட். இது மூணுமே இந்த நிகழ்ச்சியில இருக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிட்டோம். அதாவது எத்தனையோ நீங்க அழகுக்கலை நிகழ்ச்சி பார்த்திருக்கலாம், ஆனா இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒவ்வொரு செய்முறையும் மேடம் ராஜமுரளி வந்து கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடியே நேரலையில லைவ்ல வந்து பண்ணி காமிப்பாங்க. சோ இட் மீன்ஸ் வாட், நீங்க எல்லாரும் ஈஸியா அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ அதனாலதான் முதல்ல ஒரு 10 எபிசோடுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி தவறாம கேட்பேன், என்னன்னா என்ன நேர்களே அழகா இருக்கீங்களா அப்படின்னு. எனக்கு நிச்சயமா கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா மத்தவங்களா சும்மா வந்து சொல்லுவாங்க, உங்க கூட பேசலாம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புக்ஸ்ல பார்த்து எத்தனையோ படிச்சு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சும்மா சொல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து முதல் நாளே எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். சோ உங்களுக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வியூவர்ஸ், ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலா நாங்க முதல்ல நானு இந்து மேடம், இந்த நிகழ்ச்சியோட ப்ரொடியூசர், ஷீ இஸ் த பிரெயின் பிஹைண்ட் இட், அண்ட் ராஜமுரளி மேடம், 3 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை வந்து நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஒரு 8 வீக்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஸோ ராஜமுரளி மேடம் கிட்ட சொல்லும்போது 8 வீக்ஸ்க்குள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். சோ 8 வாரம் முடிஞ்ச உடனே எங்களுக்கே ஒரு ஃபீலிங், இல்லையே இன்னும் நிறைய இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல என்ன தெரியுமா, ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து வந்து ரெஸ்பான்ஸ், நீங்க வந்து எங்களை 8 வாரத்தோடலாம் நீங்க வந்து எங்களை விடுறதாவே இல்ல, இந்த எண்ணிக்கையெல்லாம் வேண்டவே வேணாம், அந்த எண்ணத்துல இருந்து எண்ணிக்கையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து மேலும் 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 போயிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு 100th வீக் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. இது உங்களாலதான். சோ நானே பேசிட்டு இருக்கேன்ல, சாரி. ராஜமுரளி மேடம், ஆக்சுவலா வந்து என்னன்னாக்க பொதிகையோட வழிகாட்டுதல், அதே மாதிரி நம்ம இந்து மேடம் ஒரு பக்கம் இருக்காங்க. சோ அவங்க வந்து டீம் இந்து, பின்னாடியே பாத்தீங்கன்னாக்க மேலதிகாரிகள், இதுல எத்தனையோ பேர் இருக்கும்பொழுது அவங்களுடைய வழிகாட்டுதல், இப்படி பண்ணலாமே அப்படி, ஏன்னா the response what we got, அதனால வந்து அவங்களோட கைடன்ஸ், அவங்க கோஆபரேஷன், ஆமா எல்லாமா ஒன்னா சேர்ந்துதான் வந்து இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 99 முடிஞ்சு 100 வந்திருக்குங்கிறதுக்கு the whole கேந்திரா is responsible. ஆக்சுவலா பார்க்க போனா நம்ம அதாவது டீம்ங்கிறது டீமோட மட்டும் இல்ல, the entire கேந்திரா ரியல் ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலா ராஜமுரளி மேடம், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மளோட நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படி கேஷுவலா இன்டராக்ட் பண்ணுவோம். பேசிட்டே இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணி காமிச்சிருவீங்க நீங்க. சோ அதுதான் வந்து வியூவர்ஸ் வந்து ஒரு க்ளூ டு த செட் அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ எங்கிட்டயே பார்க்கும்போது நம்ம சோலோவா நான் மட்டும் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு இன்டராக்ஷனோட செய்யும் போது வியூவர்ஸ்க்கு வந்து ஒன்லி அந்த செய்யறதே பார்த்திருந்தாலும் கொஞ்சம் போர் அடிச்சிடும். நடுவுல அவங்க வந்து சில டவுட் வந்து அவங்க கேட்கலாம் நினைச்சுட்டு இருக்கும்போது, அதே டவுட்டை நீங்க கேட்கும்போது அவங்க என்னன்னா ஆஸ் இஃப் அவங்க வீட்டுக்கே நம்ம போய் அவங்களோட டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்றாங்க, அந்த மாதிரி லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சதோட ஒரு பலன் தான் அவங்க அந்த மாதிரி வியூவர்ஸோட ரியல், அவங்களோட கோஆபரேஷன், அவங்களோட ஒரு ரீச், அது எல்லாமா சேர்ந்துதான் வந்து இது ஒரு 100. அதுவும் மேல மேல அவங்க கேட்கிற கேள்வி, அதுக்குண்டான பதில நம்ம கொடுக்கும்போது 8 வாரம் இல்ல இது 80 வாரம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிட்டு 80க்கும் மேலேயும் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் இந்துமதி மேடம் நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க, அதாவது 2007ல வந்து பொதிகையில முதல்ல வந்து லைவ்ல சமையல் நிகழ்ச்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவங்க தான். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நேரடியா கொண்டு வந்து எல்லாமே கான்செப்ட் தான், ஒரு 1/2 மணி நேரத்துல சட்டுன்னு பண்ணிடலாம். அப்ப என்ன நம்ம 1/2 மணி நேரத்துல இங்க வந்து இப்ப சமையல் ஆகட்டும் சரி, இந்த அழகு கலையில வந்து நிறைய நிகழ்ச்சியில நிறைய நம்ம செஞ்சு காமிக்கிறோம்னா, அது வந்து நேரலையில பண்ணும்போது 1/2 hourல ஒரு எபிசோட்ல 1/2 hourல ஒண்ணு நம்ம பண்ணி காமிக்கிறோம்னா, அதே 1/2 hourல உங்களாலையும் செய்ய முடியுங்கிறது தானே. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அவங்க ஸ்பேர் பண்ணா போதும். நீங்க வந்து 1/2 hourல வந்து சும்மா ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7 சும்மா வாங்கிக்கோங்க முடிப்பீங்க நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சிலதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணிருக்கோம். என்னன்னாக்கா அது ப்ராசஸ் இன்வால்வ்டு. இப்ப தைலம் காய்ச்சறதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையா பண்ணணும் வீட்ல இருந்து. சோ அந்த மாதிரியான சில அக்கேஷன்ஸ்ல மட்டும் தான் நம்ம வந்து கம்பல்சரி அது வந்து அது மாதிரி செஞ்சாதான் அது செய்ய முடியும். ரெக்கார்டிங்ல பண்ண வேண்டியதுக்கெல்லாம் தான் செஞ்ச வேண்டிய ஆல்மோஸ்ட் நிறைய வந்து லைவ்லயே தான் செஞ்சு காமிச்சோம். இந்த தைலம் காய்ச்சறதுங்கிறது அந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ரெக்கார்டிங்ல நம்ம வச்சுட்டோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வியூவர்ஸ், ஆக்சுவலா வந்து நாங்க ஜஸ்ட் கேஷுவலா சாட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேக்ல நிறைய ஒர்க் பண்ணிருப்போம்.
பர்டிகுலரா வந்து ராஜமுரளி மேடம் எங்க ப்ரொடியூசரோட உட்காந்து ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் நாங்க எதையுமே ஹேண்டில் பண்ணதே கிடையாதுங்க. உங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப எளிமையா வரணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தான் பண்றோமே தவிர she will sit together with our producer இந்துமதி மேடத்தோட உட்கார்ந்துட்டு இது பண்ணலாம், இது பண்ணலாம், இப்படி கேப்ஷன் கொடுக்கலாம், எப்படி வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் மெருகேற்றலாம். இன்ஃபேக்ட் வந்து அந்த பேஸ் அந்த டெலிபோன்ல வந்து நைட்ல எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணி ஒருத்தர் பேசியிருக்கோம். அதாவது மறுநாள் இதுனாக்கா லைவ்னா அதுவும் பர்டிகுலர்லி இட் ஷுட் கம் நைஸ் அப்படிங்கிறதுனால 10:11 வரைக்கும் கூட இதை பத்தி பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு ஃபைன் கொண்டு வருதுன்றது டியூன் பண்ணி இங்க கொண்டு வருதுங்கிறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தா கூட அதுக்கு முன்னாடி இத்தனை செஞ்சுதான் அது வந்து இங்க வர முடிஞ்சது. ஆனா பட் உங்கள்கிட்ட காமிக்கும் போது அது ஈஸியா தான் இருந்தது. அதனால நீங்க வந்து அதை ஈஸியாவே எடுத்துட்டு ஈஸியா செஞ்சு பார்த்து அனுபவிச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு காலர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர்? பரமேஸ்வரி, பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பரமேஸ்வரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? நான் நடுவுல தான் மேடம் பார்த்தேன் கொஞ்சம். எந்த எபிசோட்ல இருந்து? நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இல்ல, எந்த எபிசோட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 40 எபிசோட்ல இருந்து பார்த்தேன் மேடம். நானு எப்படி இருக்கு ப்ரோக்ராம்? ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். நீங்க ஏதாவது பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் ஃபுல்லா மேடம் சொல்றது எல்லாமே அப்படியே பண்ணுவேன் மேடம் நானு. சரி, உங்களுக்கு நீங்க அதை அப்ளை பண்ணிக்கும் பொழுது அதனுடைய பலனை நீங்க அனுபவிச்சீங்களா? நல்லா இருக்கு மேடம். நான் வந்து ஹென்னா பண்ணிருக்கேன். நான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். வெரி குட். நான் செஞ்சு கொடுப்பேன். சோ ஜூனியர் ராஜமுரளி ஆயிட்டீங்களா நீங்க? இல்ல, அதுதான் உங்களை மாதிரி நிறைய ஜூனியர்ஸ் ஆயிட்டாங்க இப்போ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்களுக்கு சொல்லணும். ஓகே, சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க. பேசுறீங்கல்ல? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே ஓகே. எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வியூவர்ஸ் செஞ்சு பாக்குறீங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அது ரொம்ப மீன் வி ஆர் ரியலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம சொல்றதுங்கிறது ஜஸ்ட் ஒரு இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அது கிடையாது. வியூவர்ஸ் வந்து அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரியலாவே அதோட பெனிஃபிட்ஸ் அதான் அவங்க செஞ்சு பார்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முதல் நோக்கமே. அந்த நோக்கம் வந்து இந்த மாதிரி எல்லா வியூவர்ஸும், அதாவது உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு நீங்க சொன்னா இந்த மாதிரி நிறைய வியூவர்ஸ் செஞ்சு பார்த்திருப்பாங்க, அவங்கவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நன்றி. ஓகே, அடுத்த நேயர். ஹலோ. ஹலோ ஹலோ, நான் கீதா ஃப்ரம் தேனாம்பேட். தேனாம்பேட், சொல்லுங்க கீதா. எனக்கு நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் நிறைய செய்வேன். சரி. அதாவது பத்து தேய்க்கிற வேலை, துணி துவைக்கிறது எல்லாம் செய்யறேன். அதனால எனக்கு வந்து அந்த மோதிரம் போட்ட விரல் கிட்ட அதுகிட்ட எல்லாம் வந்து ஒரே அரிப்பா வருது. கொஞ்சம் பட்டையா கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மோதிரம் போட்ட இடத்துக்கிட்டே அந்த விரல்லையுமே நிறைய ஒரு மாதிரி அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல, இந்த நீங்க சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க இந்த மாதிரி வேலை செய்யும் போது நீங்க உபயோகிக்கிற, அதாவது இப்ப பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணும்போது நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம். அதனால வரதா இருக்கும். இப்ப வந்து சோப்பு இல்லைன்னாக்கா வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ற பவுடர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜியை கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்ல அது கொஞ்சம் நீங்க ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகே கீதா, நிகழ்ச்சியை பாத்துட்டு வரீங்களா நீங்க? நான் பாத்துருக்கேன். ஆனா நான் வந்து நடுவுல தான் பாக்குறேன். எனக்கு கண்டினியூஸா பார்க்க முடியறது இல்ல. அதனால எனக்கு இப்படி ஆகுது. அது வந்து நான் சோப்பை மாத்தினா சரியாயிடுமா, இல்ல நான் வந்து ஆயுர்வேதம் மூலமா ஏதாவது சரி பண்ணலாமா? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதனால இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டா சரியாயிடும். நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் முதல்லயே ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓகேமா, தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு இன்ஆர்கானிக் அண்ட் நம்ம ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறதுக்கான மெயின் இது. அவங்களே ஒரு அழகான ஒரு இது கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீங்க என்ன கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த சோப் எல்லாம் போட்டு தேய்ச்சி குளிச்சாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆமா, ஓகே, நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. பட் நீங்க சொன்ன அப்புறமா தான் வந்து அந்த குளியல் பொடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம உடம்புல வந்து அந்த புத்துணர்வுங்கிறது எப்பயுமே இருக்கு. அந்த ஃப்ராக்ரன்ஸ் அது வந்து ரீட்டைன் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து அனுபவ ரீதியா வந்து நானே நிறைய புரிஞ்சுட்டு இருக்கேன் மேடம். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா மொழி தெரியாதவங்க கூட இதை பார்த்திருக்காங்க. என்ன காரணம்? ஒரே காரணம் என்னன்னா, நம்ம வெறுமை வந்து பேசிட்டு இருக்கலாம், இல்ல அவங்களோட மட்டும் பேசிட்டு இருக்கலாம். ஒரு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க காமிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்ல அந்த பெயர் தெரியாம இருக்கலாம், ஆனா அதை பார்த்துட்டு அதை போய் அந்த கடையில போய் சொல்லக்கூடிய மாதிரி. ஆக்சுவலா டெல்லியில இருந்து ஒரு கால் 2-3 தடவை வந்திருக்கு. அங்கேருந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்ல இருக்கேன், இதோட வந்து ஹிந்தி வெர்ஷன் என்ன, இல்லைன்னாக்கா இங்கிலீஷ் என்ன அப்படின்னு கேட்டு அதை போய் வாங்குற வியூவர்ஸ், அதை தயாரிக்கிறவங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மொழிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நமக்கு ஒரு மெயிலே வந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது வந்து எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ஈக்குவலன்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு கன்னட நேயர் வந்து
அவர் அடிக்கடி போனும் பண்ணுவார். இல்லைனாக்கா அவர் எது எது வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்கிடுவார். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நிறைய அந்த கொஞ்சம் ஒரு 75 இயர்ஸ் இருக்கிறவங்க கூட வந்து இந்த பாப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. முக்கியமான காரணம் என்னன்னாக்க, இது வந்து ஒரு சொத்து. இது அதாவது இந்த மாதிரி இந்த மூலிகையை வச்சு நம்ம செய்யக்கூடிய அழகு குறிப்புகள்லாம் நம்மளுடைய தலைமுறைக்கான சொத்து. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையா? ஏன்னா ஒரு 75 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறதுல 75 இயர்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தா கூட ஒரு இன்ஸ்டன்ட் 75 இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம். அவங்க நாட் நெசசரி தட் 75 வருஷம் நம்ம யூஸ் பண்ணல அதனால நம்ம இனிமே வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா 75 இயர்ஸ்ல வந்து சருமத்துல வந்து பிரச்சனைகள் நிறைய வரும். சோ அந்த சமயத்துல கூட இவங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னில இருந்து நீங்க வந்து ஆர்கானிக் பர்சன். கரெக்ட். ஓகே. சோ ஃப்ரம் டுடே. ஆமா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய டிப்ஸ் எழுதி வச்சு அவங்களுடைய அதர் ஜெனரேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய குழந்தைகள் பேரம் பேத்திகள் இவங்களுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதி வச்சுட்டு வந்து பெரிய நோட் புக்கா ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பேஜ்ல இந்த இதுல எனக்கு கொஞ்சம் டவுட் அது மாதிரி எல்லாம் கேக்குறோம். அதை பத்தி நான் நிறைய பேசணும் உங்ககிட்ட. இந்த டவுட்னு வந்து இந்த ஆன்லைன் சாட்ல நிறைய பாத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம், யார் இருக்கீங்க லைன்ல? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க உங்க பெயர்? என் பேர் வந்து மரியாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மரியா, நிகழ்ச்சியை பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே, ஃபுல்லா அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குறீங்களா எப்படி? இல்லங்க, ஒரு 2 months தான் பாக்குறேங்க. ஓஹோ, மிஸ் பண்ணிட்டீங்களே. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. நிகழ்ச்சி சரிங்க. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருந்தோம், அங்கதான் இருந்தது. ஆனா இப்போ வந்து கடலூர் வந்திருக்கு. சரி. என்னன்னா ஒரு 2-3 இயர்ஸா பயங்கர ஹேர் ஃபாலும் முடி நல்ல ஒயிட் ஆகுது, கிரே ஆகுது. அதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்ல முடியுமா? இப்ப எனக்கு 39 இயர்ஸ் ஆகுது. அதாவது மரியா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டீங்கன்னா எங்க கிட்ட கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டோம். பட் எனிவே நீங்க இப்ப கேக்குறீங்க அப்படின்றதுனால இன்ஸ்டன்டா ஒண்ணு நீங்க வந்து டை யூசரா? இல்லங்க, டை ஸ்டார்ட் பண்ணலேன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெங்களூர்ல நீங்க வந்தது ஒரு ரீசனா இருந்தாலும் இனிமே இங்கதான் இருக்க போறீங்களா இல்ல சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கா உங்களுக்கு? இங்கதான் இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரி இளநரையும் சொல்ல முடியாது. இப்ப 39 இயர்ஸ் அப்படிங்கறதுனால நிறையங்கிறது இப்போ 15-16 வயசுல வர ஆரம்பிச்சது. நீங்க ஒண்ணு வந்து இதுக்கு வந்து அயர்ன் டெபிஷியன்சிங்கிறதுக்கு நீங்க வந்து இன்டேக்கா வந்து கருவேப்பிலை நெல்லிக்காய் எல்லாம் எடுத்துக்கணும். பிளஸ் கருவேப்பிலை நெல்லிக்காய் இது ரெண்டையுமா கலந்து அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து நீங்க ஒண்ணு அந்த ஜூஸ்ல அப்படியே வந்து நீங்க ஷாம்பு யூசர்னா ஷாம்பு கலந்து அப்படியே தேய்ச்சி குளிக்கலாம். இல்ல அந்த தைலமா காய்ச்சி நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்களா வந்து செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் இந்த ஹென்னா எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஃபர்தரா நரைக்காம இருக்கும். ஓ சரி. அது வெறும் அந்த பிளேன் லீஃப் மட்டும் அது நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமாங்க? எதுமா? ஹென்னா லீஃப் இருக்கு இல்லையா, அது லீஃப் அதை நீங்க அப்படியே அரைச்சு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா, தேங்க்யூ. ஆக்சுவலா நேயர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நிறைய பேர் வந்து பேசணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை தெளிவா சுருக்கமா கேளுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த நேர பார்ப்போம். ஹலோ. ஹலோ, பெரியவத்துல நான் கனகமேல் பேசுறேன். சொல்லுங்க. நான் அம்மாட்ட பேசணும். பருவ தழும்பு கண்ணத்துல இருக்கிறது வந்து போக மாட்டேங்குங்க. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு இதை சொல்லிடுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்லிடுங்க. நிகழ்ச்சி எவ்வளவு வாரமா பாத்துட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்ப கொஞ்ச நாளா தான் பாக்குறேன். அக்கா கண்டினியூவா பாத்துருக்காங்க. அவங்க வந்து கேட்கறது பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பிறகுதான் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன். பருக்களுக்கான 16 வகை ஒரு 10 எபிசோடு பண்ணியிருக்கோம் நாங்க. பருக்கள் அப்படிங்கறதுக்கு நீங்க வந்து தழும்பு வந்து போகவே மாட்டேங்குது. கண்ணத்துல தழும்பு பருக்களோட அந்த இடம் வந்து பள்ளம் ஆன மாதிரி ஆகுது பையனுக்கு. ஓகே. அந்த பள்ளம் ஆனதுக்கு காரணம் அவங்க வந்து கிள்ற பழக்கம் இருக்கும். அதனாலதான் அந்த பள்ளமா ஆறுதுங்கிறது இல்லைன்னு ஆகாது. நீங்க அதுக்கு வந்து என்னன்னா தக்காளியை வந்து நல்லா அரைச்சு அதை மட்டும் அதாவது விதை இல்லாம அந்த ஜூஸை எடுத்து அது அப்படியே வந்து காட்டன் அதாவது பஞ்சில தோச்சு முகம் முழுக்க வச்சுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செய்யும் போது அந்த மார்க்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேமா, தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து அடுத்த காலர் பார்த்துலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர்? இல்ல கட் பண்ணிட்டாங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நடுவில் பார்க்க முடியாத சூழல், ஒரு ரீகேப் மாதிரி நம்ம வந்து சில டிப்ஸ் மட்டும் கொடுத்துலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ட்ரை ஸ்கின்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல, இப்போ உங்க பருக்கள் கேட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்குமே கொஞ்சம் கிளியர் ஆயிடும். பருக்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப பருக்கள் இருக்கிறவங்க
வெட்டி வேரை வந்து தண்ணியில போட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியில வெட்டி வேர்ல போட்டு அதை ஆவி எடுத்தும் போது அந்த எண்ணெய் பசை நீங்கி உங்களுக்கு வந்து பருக்கள் சிவியரா இருந்தாலும் இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற காலர் கேட்டதுக்கான பதில் இது. அவங்க வந்து இந்த பள்ளம் பள்ளமா வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இல்லாம இருக்கும். இவங்க ஈவன் கிள்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெட்டி வேரை வந்து நல்லா தண்ணியில வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ஆவி பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஐஸ் கியூப்ஸை வைக்கணும். இதை வந்து நீங்க செய்யறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்த நேரோட பேசுவோம்.